வீரலூர் மேல்சுழல்குப்பம் கிராமத்தை சார்ந்த உறவினர்களே, நண்பர்களே, குழந்தைகளே, பெரியோர்களே, மக்கள் புரட்சி கழகம் சமூக போராளி தீர்த்தமலை அவர்களின் 6வது ஆண்டு நினைவேந்தல் மற்றும் படத்திறப்பு விழாவினை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருப்பது மிகவும் பாராட்டக்கூடியது. இங்கே மேடையில் இருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் வருகை தரவிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து இந்த தொடக்க உரையை நான் குறுகிய நேரத்தில் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். போராளிகளை, சமுதாயத்திற்காக போராடியவர்களை மக்கள் மறந்தால் சமுதாயம் விடுதலை பெற வாய்ப்பில்லை என்று நம்முடைய அண்ணன் வர்கீஸ் அவர்களுடைய ஒரு முத்தான இந்த வாக்கியம் என்பது எவ்வளவு உண்மை என்பது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 200 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய மார்க்ஸ், 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அம்பேத்கர், பெரியார் போன்றவர்கள் அந்த காலத்தில் அவர்கள் ஆற்றிய பணியை நாம் நினைவில் கொண்டதனால் இன்று சமூகத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பது என்பது கண்கூடாக நம்மால் காண முடிகிறது. பெண்கள் விடுதலை, ஆதிக்க போக்கை உடைத்து சமத்துவ சமுதாயம், எல்லாருக்கும் எல்லாமும் என்ற நிலையை எட்டுகின்ற வகையில் இருக்கின்றோம். இதற்கு பாடுபட்ட போராளிகள் என்பதை நாம் மறந்துவிட்டால் நன்றி கெட்ட செயலாகின்றோம். அதுபோலத்தான் சில 10 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு வாழ்ந்த நம்முடைய அருமை தோழர் தீர்த்தமலை அவர்கள் போராட்டங்களின் மூலமாக பல்வேறு செயல்களை செய்து முடித்திருக்கிறார். அவரை தொடர்ந்து நம்முடைய தோழர் பாண்டியன் அவர்களும் இன்று சமூக விடுதலைக்காக, மக்களுடைய பிரச்சனைகளுக்காக இன்று போராடி கொண்டிருக்கின்றார். அதுபோல இன்னும் இருக்கின்ற போராளிகளை நாம் நினைவு கூற வேண்டும். ஒரு மாதத்திற்கு முன்பாக கூட நாம் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஒரு நினைவேந்தல் கூட்டத்தை நடத்தியிருந்தோம். அதில் அண்ணன் வர்கீஸ் அவர்கள் அழைத்திருந்தோம். அவர் சில காரணங்களால் கலந்து கொள்ள முடியவில்லை. ஏன் அவர்களை நினைவு கூற வேண்டும்? இன்றைக்கு சிறு பிள்ளைகளால் இருப்பவர்களுக்கு தெரியாது யார் என்று. ஆனால் 10 ஆண்டுகள் கழிச்சு அவங்க தெரிந்து கொள்வதற்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே போலதான் அரசியல் புரிதலும். நம்முடைய 10 வயதுல நமக்கு விளையாட்டுத்தனம் இருக்கும், வெவ்வேறு வேலைகள் இருக்கும். 20 வயதுல வெவ்வேறு உணர்வுகள் இருக்கும். 30 வயதில் நமக்கு ஒரு சமூக புரிதல் வரும். அப்போது இதற்கு முன்னாடி இருந்த போராளிகள் அவர்கள் செய்த பணி, அதை தெரிந்து கொண்டால்தான் நாம் அதை தொடர்ந்து செய்ய முடியும். அதற்காக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்னும் சில தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.